भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। श्रीमद् भागवतम 9வது ஸ்கந்தம் 9வது அத்தியாயம் 9வது ஸ்லோகம். சகல உலகங்களுக்கும் நன்மையே அளிக்கின்ற மங்களமூர்த்தியான பரமசிவன் அரசன் பகீரதனது வேண்டுகோளை அப்படியே ஆகட்டும் என்று ஏற்று பகவான் ஸ்ரீமன் நாராயணனது திருவடியில் தோன்றியதால் பரிசுத்தம் அடைந்த கங்கா தேவியை நிதானமாக தன் சடாமுடியில் தாங்கினார். ஓம் நமச்சிவாய. ஓம் நமசிவாய. ஓம் நமசிவாய. பகீரதன்கிற நமது மன்னர் அவருடைய தகப்பனார் சகரன். சகரன்னா விஷத்தை உடலில் வைத்திருப்பவர்னு அர்த்தம். அவர் ஜனிக்கும் போது அவருடைய சிற்றிமார்களால அவங்க அம்மாவுக்கு கர்ப்பத்துல இருக்கும்போது விஷம் கொடுத்துட்டாங்க. அப்போ அந்த கர்ப்பத்துல இருக்கக்கூடிய விஷம் கர்ப்பத்துல கலந்தது அந்த இவரோட உடல்ல கலந்துருச்சு. சகர மன்னருடைய பிள்ளைங்க 60,000 பேர். அவங்களுடைய வம்சாவளியில வந்தவர் தான் பகீரதன். இப்போ ராஜ்ய பரிபாலனம் அப்படிங்கிற அந்த ஒரு இதுல காலங்காலமாவே இந்த பூமியில இது ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கிறோம். இது பூமி மிருத்யு பூமி, மத்திய லோகம், கர்ம பூமி, தேர்வு பரீட்சை ஹால். இங்க எல்லாருக்குமே ஹால் டிக்கெட் கிடைச்சி உள்ள பரீட்சை எழுத தான் வந்திருக்கோம். இங்க பிறந்து வாழ்றதுக்கு வந்ததான் நினைச்சிட்டு இருக்கோம். பரீட்சை எழுத வந்திருக்கோம். எழுதுற பரீட்சைய என்ன லட்சணமா இருக்கு, பரீட்சை எழுத வந்திருக்கிறோம்னு தெரியாம நாம வாழ்றதே ஒரு பரீட்சை தான். அதுல நமக்கு காலம்தான் மதிப்பெண்களை தருது. காலம்தான் மதிப்பெண்களை தருது. அதே காலம்தான் நம்மள மறுபடி பரீட்சை எழுதுறதுக்கும் வாய்ப்பு கொடுக்குது. காலமாகிய பகவான் இந்த காலத்தின் கட்டளைப்படி நிறைய தெய்வங்கள் நமக்கு துணை இருக்கிறாங்க, ஆசிரியர்கள் மாதிரி. இதுல நம்ம எழுதுற பரீட்சைங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான பரீட்சை. அவங்கவுங்க பரீட்சையில அவங்கவுங்க தான் பதில் எழுதணும். ஒரே கேள்விக்கு ஒரே காலில். இப்போ உங்களுக்கு தெரிஞ்ச தேர்வு முறை என்னது? ஒரு தேர்வு காலுக்குள்ள ஒரு வகுப்புக்கு ஒரு பாடத்திட்டம், ஒரு சப்ஜெக்டுக்கு ஒரு பாடத்துக்கு அறிவியல்ல கணக்கு கேள்வி வராது. கணக்கு கேள்வியில தமிழ் ஆங்கில இலக்கணம் வராது. அப்படித்தானே? அதே மாதிரி தான் இங்க நம்ம வாழ்க்கை முறையிலையும் மனதால ஏற்படுற விருப்பங்களுக்கு புத்தியோ புலனோ பதில் சொல்லாது. புத்திக்கும் புலனுக்கும் மனசு வேணா வழிகாட்டும். ஆனா மனதுக்கு புலனும் புத்தியும் பொறுப்பேற்றுக்காது. இத புரிஞ்சு வாழ்றது ஒரு வகையான வாழ்க்கை. இதெல்லாம் புரியாம இந்த மூன்றும் சேர்ந்து நம்மளை எப்படி வாழ வைக்குதுங்கிறது தெரியாமலே வாழ்ந்துகிட்டு இருக்கிறவங்களுக்கும் இந்த 3 தான் ஆதாரம். மனம், புத்தி, அந்த தன்னுணர்வு. இந்த 3 தான் நம்மளை வாழ வைக்குதுங்கிறதே தெரியாதவனும் அதாலதான் வாழ்றான். யாரு ஆள்றாங்க, ஆட்சி அரசாங்கம் நம்மளை எப்படி இயக்குது அப்படிங்கிறது தெரியாமலே எவ்வளவு பேர் மக்கள் வாழ்றாங்க. சாதாரண பாமர மக்கள் யாருடைய ஆட்சிங்கிறதெல்லாம் தெரியாது அவங்களுக்கு. அப்படி வாழ்றவங்க இருக்காங்க இப்போ. அதே மாதிரி நமக்கு ஆளுமை இல்லாதவங்க, அவங்க எல்லாம் புகழ் பெற்றவங்களா இருக்கலாம். புகழ்னா என்ன? எல்லா மனிதர்களாலும் 1000 முட்டாள்கள் சேர்ந்து ஒரு முட்டாளை கொண்டாடுனா அவன் பிரபலமானவன் தானே அர்த்தம். அந்த மாதிரி புகழ் பெற்றவங்களா இருக்கலாம்.
ஆனா வாழ்க்கை இங்கே யாருக்குமே வாழ்க்கைங்கிறது பரீட்சை தான். அவன் எந்த மாதிரியான பரீட்சையை எழுதுறானோ அதுதான். எப்படி ஒரு மனசால வாழ்றது, வாக்கால வாழ்றது, செயலால வாழ்றது, அதாவது உடலால வாழ்றது. மனம், வாக்கு, காயம். காயம் தான் உடம்பு. இந்த மாதிரி 3 விதமான வாழ்க்கையும் 3 விதமான பரீட்சை தான். இதுல தவறான கேள்வி, சரியான கேள்வி அப்படின்னு எல்லாம் கிடையாது. எனக்கு ஒரு கேள்வி கேட்கப்படுதுன்னா அதுக்கு நான் என்ன பதில் எழுதுறேனோ அது என்னுடைய சுபாவப்படி நான் எழுதிடுவேன். அதாவது எனக்கு ஒரு வாழ்க்கை கொடுக்கப்பட்டிருக்குதுன்னா அந்த வாழ்க்கையில எனக்குள்ள பிரச்சனைகள், எனக்குள்ள சுகபோகங்கள், எனக்குள்ள துன்பங்கள், எனக்குள்ள கஷ்ட நஷ்டங்களை புரிஞ்சு நான் செயல்படுற விதம், அது எனக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கையில கொடுக்கப்பட்ட வாழ்க்கைக்கு நான் எழுதுற பதில். அது இதே வாழ்க்கை தான் உங்களுக்கும் கிடைச்சிருக்கும், ஒவ்வொருத்தருக்கும். அதுக்கு நான் எழுதுற பதிலுக்கு பதில் வேற, நீங்க எழுதுற பதில் வேற. ஒவ்வொருத்தரும் அவங்க கேள்வி ஒண்ணுதான், ஒரே மாதிரியான வாழ்க்கை தான். அந்த கேள்விங்கிறது என்னதான் இருக்குது? பாகவதம் படிக்கிறதோ அல்லது பாகவதம், பகவத்கீதை அப்படிங்கிற அந்த ஆன்மீக பாதையை விட்டுட்டு இஷ்டம் போலாத ஒரு மன கற்பனையான ஒரு ஆன்மீகத்தை ஏற்றுக்கொள்வதோ, அல்லது இந்த ஆன்மீக பாதைக்கு போகாம உடல் உழைப்பு, தன் புலன் திருப்தி, தன் சொந்த பந்தங்கள் எல்லாரோடையும் பாசத்தோடையும் பந்தத்தோடையும் வாழ்றது, சடங்கு கல்யாணம், காது விட்டு வீடு கட்டுறது, உழைக்கிறது, பிழைக்கிறது, சொந்த பந்தங்களோட கூடி இருந்து வாழ்றது அப்படிங்கிறது அது ஒரு வாழ்க்கை. அதுலயும் சாமி கும்பிடுவாங்க, ஆனா ஆன்மீக வாழ்க்கை கிடையாது. இந்த இந்த 3 விதமாவும் இல்லாம நாத்தியத்தனமா வாழ்ற ஒரு வாழ்க்கை இருக்கு. அதுலயும் பணம் சம்பாதிக்கிறது, புல நிர்மங்களை தேடுறது, அதுக்கு திருப்திப்படுத்துறது, வீடு கட்டுறது, அப்ப எல்லாமே இருக்கும். பார்த்துருப்பீங்க, பூப்புனித நீராட்டு விழான்னு பெரிய பெரிய பேனர்லாம் வச்சிருப்பாங்க. சம்பந்தமே இல்லாத அரசியல் தலைவனும் சினிமா நடிகனும் அதுல இருப்பான். இந்த பிள்ளை வயசுக்கு வந்ததுக்கு ஊரெல்லாம் சொல்றதுக்கு அவங்கெல்லாம் யாரு? அவங்க எல்லாம் ஆசீர்வாதம் பண்றாங்களா அந்த குழந்தைய? இந்த மாதிரி எல்லாம் கற்பனை எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க ஒரு வாழ்க்கை. இது எல்லாருமே வாழ்க்கை என்னவோ, வாழ்க்கைங்கிற அந்த வாழ்ற விதம் அப்படிங்கிறது தான் ஒரு பேப்பர் கொடுத்துருக்கு, தாள். அதுல வாழ்ற விதம் தான் நீங்க எழுதுற பரீட்சை. சரியா? புரியுதா? நான் புரியுற மாதிரி சொல்றேன்னா, இதுல ஒரே கேள்விதான் எல்லாருக்கும், ஒரே ஒரு பேப்பர் தான். அதுல அவங்கவுங்க வாழ்க்கைய பதிவு பண்றோம். இதுல என்னோட வாழ்க்கையை நான் பதிவு பண்ற விதம் வேற, பதில் எழுதுறது நான் எழுதுறது வேற. ஒரு கேள்விக்கு உங்களுக்கு புரியுற மாதிரி திரும்ப சொல்றேன். ஒரு கேள்விக்கு நான் ஒரு பதில் எழுதுறேன், நீங்க ஒரு பதில் எழுதுறீங்க, அவர் ஒரு பதில் எழுதுறாரு, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பதில் எழுதுறோம். புரியுதா? எல்லாருக்கும் கொடுக்கப்பட்ட பேப்பர் ஒண்ணுதான், ஒரே கேள்விதான். ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க பதில அவங்கவுங்க எழுதுறோம். வேற வேற பதிலுக்கு வேற வேற மதிப்பெண்கள் கிடையாது, ஒரே மாதிரி தான். ஏன் நான் எழுதுற பதிலும் சரியாக இருக்கும், அதுக்கும் மதிப்பெண் கிடைக்கும். நீ எழுதுற பதிலும் சரியா இருக்கும், அதுக்கும் மதிப்பெண்கள் கிடைக்கும். இப்படி ஒரு தேர்வை பார்த்திருக்கீங்களா? நடைமுறை வாழ்க்கையில பார்த்திருக்க முடியாது. நான் வேற பதில் எழுதியிருக்கேன், எனக்கும் அதே மார்க்கு தான். நீ வேற பதில் எழுதியிருக்கிற, உனக்கும் அதே மார்க்கு தான். 2 பேருக்குமே பாஸ் மார்க்கு தான். அல்லது ஒவ்வொருத்தருக்கு ஃபெயில் மார்க்கா வாங்கி இருக்கிறவன் பாதி பேர் இருப்பான், பாஸ் மார்க் வாங்கினவன் பாதி பேர் இருப்பான். இதுல தோல்வியுற்ற மார்க்கு மதிப்பெண்கள் பெற்றவர்கள் அவங்க காலத்தினால ஏற்றத்தாழ்வான ஒரு இடத்துல வாழும் முறை அவங்களுக்கு மாற்றி அமைக்கப்படும். யாருக்குமே தோல்விங்கிறதே கிடையாது. மதிப்பெண்கள் குறைஞ்சதா இங்க பெயிலுன்னு இருக்கு, ஆனா காலம் தர்ற பரீட்சையில யாருக்குமே தோல்விங்கிறதே கிடையாது. ஒரு பிச்சைக்காரனா நீ வாழணும்னு இருந்தாலும் சரி, நீ எழுதின பரீட்சைக்கு, அதாவது முந்தைய வாழ்க்கை முறைக்கு, நீ பதிவு பண்ண வாழ்க்கைக்கு, உனக்கு இப்போ பிச்சைக்கார வாழ்க்கை கிடைச்சிருக்குது நமக்கு அப்படின்னு அவன் அந்த பிச்சைக்கார வாழ்க்கையிலையும் அதே புலன் அதே பரீட்சையை தான் அந்த இதுலயும் எழுதுவான். அப்பவும் அவன் திருப்தியா இருப்பான். அது அவனுக்கு தோல்வின்னு எல்லாம் சொல்ல முடியாது.
அவன் அந்த வாழ்க்கையிலையும் அதே புலனின்பங்களையும் வச்சுக்கிட்டு அதே புத்தியவும் அதே மனசையும் அதே குணத்தையும் வச்சுக்கிட்டு அதே சரீரத்துல வேற அந்த சரீரத்தால என்ன வாழ்க்கையை பதிவு பண்ண முடியுமோ அதுதான் பதிவு பண்ணுவான். அப்ப அவன் அனுபவிக்கிற விஷயங்கள் இன்பமா துன்பமா அப்படிங்கிறத, இன்பமா துன்பமாங்கிறதுல வித்தியாசம் எதுவுமே கிடையாது. ராஜாவா வாழ்றவன் என்ன அனுபவிக்கிறானோ சுக துக்கங்களை, அதே சுக துக்கம் தான் இவனுக்கும். ருசியில எந்த மாற்றம் கிடையாது. இடமும் தோற்றமும் காலமும் தான் வேறையா இருக்குமே தவிர, உடல் வடிவமைப்பும் வேறையா இருக்குமே தவிர, அவை அனுபவிக்கிற விஷயங்கள்ல எந்த மாற்றம் இருக்காது. திருப்பி சொல்ல போனா நல்லா யோசிச்சுப்பார். ஒரு டம்ளர்ல கல்கண்டு போட்ட பால் இப்ப விநியோகம் பண்றோம். எத்தனை பேர் வந்து வாங்கிட்டு போறாங்க? எல்லாரும் குடிக்கிறாங்கல்ல. ஒவ்வொருத்தருக்கும் வெவ்வேறு சுவையா இருக்குமா? பணக்காரங்களுக்கு இந்த பாலை விநியோகம் பண்றதுக்காக நமக்கு 10 லிட்டர் பால் கொடுத்துருக்காரு. ஒரு மளிகை கடைக்காரர் 5 கிலோ கல்கண்டு கொடுத்துருக்கிறாரு. காய்ச்சலுக்கு ஒருத்தர் காய்ச்சி சேவை செஞ்சிருக்கிறாரு. எல்லாருக்கும் கப்பு ஒருத்தர் வாங்கி கொடுத்திருக்கிறாரு. எல்லாருக்கும் ஊத்தி கொடுக்குறோம். பிச்சைக்காரர்கள் இருந்து பலவிதமான மனிதர்கள் வந்து வாங்கி குடிக்கிறாங்க. சுவை ஒவ்வொருத்தருக்கும் வெவ்வேறு ஆகுதா? ஆகல இல்ல. எல்லா சுவையும் அதே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஒருத்தன் வயிறு அதிகமா குடிப்பான், ஒருத்தன் குறைவா குடிப்பான். மறுபடி வாங்கி வயிறு நிறைய குடிக்கிறவங்களும் இருக்காங்க. போதும்னு சொல்றவங்களும் இருக்காங்க. இதுதான் அவங்க எழுதுற பரீட்சை. சுவையில எந்த மாற்றமும் இல்ல. அவனுக்கு 10 கப்பு தேவைப்படுது ஒருத்தனுக்கு. அவன் பிச்சைக்காரன் கூட இல்ல, நல்ல வசதியானவன் தான். ஓச்சியில கிடைக்கிறதுக்காக தனியா ஒரு வயிறு வச்சிருக்கான். சும்மா கொடுக்குறாங்கல்ல அப்படின்னு. இன்னொருத்தனும் அதே மாதிரி குடிக்கிறான். பாசமா பெருமாள் புரட்டாசி பெருமாள் கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி சாமி பிரசாதம்னு வாங்கி வயிறு நிறைய குடிக்கான். இன்னொருத்தனும் நிறைய வாங்குறான். அவன் தான் வயிறுக்கு மட்டும் இல்ல, தான் வீட்டுல உள்ளவங்க வயிறுக்கெல்லாம் சேர்த்து வாங்குறான். இன்னொருத்தன் வாங்குறான். அவனுக்கு அவன் பிச்சைக்காரன் தான், கொஞ்சோண்டு குடிக்கான். அவன் லாகிரி வச்சுக்கள், அதாவது சாராயம் புகையில இந்த மாதிரி மோசமான பொருள்களா சாப்பிட்டு பழகினவன் ரசனை. இந்த பால் அவனுக்கு ஒப்பல, கொமட்டுது. கொஞ்சோண்டு வாங்கி வாயில வச்ச உடனே கொமட்டுது, தூக்கி கீழே ஊத்திட்டு போயிருக்கான். இது ஒவ்வொருத்தனும் அவன் வாழ்க்கைய பதிவு பண்ற பரீட்சைக்கு அவன் கொடுக்குற பதில், வாழ்ற முறை. இதுல எத்தனை பதிலா இருந்தாலும் அத்தனைக்கும் காலம் தர்ற மதிப்பெண்கள் ஒரே மதிப்பெண்கள் தான். அவனுடைய வாழ்க்கை அவனுக்கு தகுந்த மாதிரி மாற்றி அமைக்கப்படுகிறது. இதுல வெற்றியோ தோல்வியோ கிடையவே கிடையாது. அனுபவிக்கிறதுல வெற்றி தோல்வியே கிடையாது. அனுபவிக்கிறது ஒண்ணுதான். வாழ்க்கை மாற்றி அமைக்கப்படுறதுல தான் உயர்வு தாழ்வு வித்தியாசம் இருக்குது. இவனை இந்த பாலை வாங்கி வாயில வச்சுட்டு கொமட்டுதுன்னு தூக்கி எறிஞ்சவன கோயிலுக்குள்ள விட மாட்டாங்க. ஏன்னா அவன் தோற்றமும் பழக்க வழக்கமும் அவன் அனுபவிக்கிற விஷயமும் வேறையா இருக்கும். அவனுக்குன்னு ஒரு இடம் இருக்குன்னா அங்கதான் அவனால வாழ முடியும். ரோட்லயோ தெருவுலையோ இல்ல சாராய கடையிலையோ அப்படித்தான் இருப்பான். அதே சமயத்துல அவன் செய்கிற அதே பழக்க வழக்கத்துல போதைப் பொருள்களோ விபச்சாரமோ மாமிசமோ சூதாடுறதோ எல்லாமே வச்சுக்கிட்டு அடுத்த வாழ்க்கையை கெடுக்கிறவனோ அருமையான 50 லட்ச ரூபாய் கார்லயும் பட்டும் பகட்டுமா நகையும் நட்டுமா வாழ்ந்துட்டு இருக்கிறவனோ இவனை மாதிரியே அவனும் வாழுவான். அப்ப யாரு பாசு யாரு பெயிலு? யாரும் பாசம் கிடையாது, பெயிலும் கிடையாது. நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த பிச்சைக்காரன் எப்படி இருக்கியா? இந்த அயோக்கிய அதே அவனை விட மோசமான அயோக்கிய அவ்வளவு சௌரியமா இருக்கான். எவ்வளவு நடிகர்கள், அரசியல்வாதிகள், செல்வந்தர்கள் அப்படி வாழ்றாங்க. அவங்க இந்த தெருவில் இப்ப ஒரு டம்ளர் கல்கண்டு பாலை வாங்கி குடிக்க முடியாம வாங்கிட்டு கீழே ஊத்திட்டு அங்க போய் காசு கொடு ஒரு கட்டிங் அடிக்கிறேன் அப்படின்னு போய் நிக்கிறானே, இவனை விட அயோக்கியனுங்க தான் அவனுங்க. ஆனா அவங்க உயர்ந்த வாழ்க்கையை வாழ்றாங்க. அது பாசம் எல்லாம் கிடையாது. இவன் பெயிலானவன் என்ன கிடையாது. அதாவது அவன் வெற்றி பெற்றவை இவன் தோல்வி அடைஞ்சவன் எல்லாம் கிடையாது. இவனுங்க எழுதுற பரீட்சை தான். ஒவ்வொருத்தனும் அவன் பரீட்சைக்கு தகுந்த மாதிரி அவனுடைய வாழ்க்கையை அவன் பதிவு பண்றதுக்கு தகுந்த மாதிரி அவன் வாழ்க்கையை மாற்றி அமைக்கப்படுகிறது. மேலும் மேலும் தண்டிக்கப்படுவதற்கோ மீண்டும் மீண்டும் மறந்து பிறந்து இறந்து அந்த உயிர்கள்ல சுற்றி வர்றதுக்கோ
நீண்ட காலம் ஆகுது, சுத்திக்கிட்டே இருக்கிறியா. இதுல எவன் அருவருப்பா சுத்துறான், எவன் அழகா சுத்துறாங்கிறது பிரச்சனையே கிடையாது. சுத்துறான், அவ்வளவுதான். விடுதலைங்கிறதே கிடையாது, அவ்வளவுதான். ஏன்னா இவனும் சந்தோஷமா தான் இருக்கான். ஒரு நாயும் பண்ணியும் ஜாதியில படுத்துறது சந்தோஷமா தானே இருக்குது. அதுக்கு என்ன துன்பத்தை கட்டுச்சு? குழந்தை குட்டிகளை பெற்று 20 குட்டிகளை போட்டு 20 கும்ப பால் கொடுத்து சந்தோஷமா எவ்வளவு மகிழ்ச்சியா வாழ்ந்துட்டு இருக்குது. அப்ப யாருக்குமே மகிழ்ச்சிக்கு புலனுக்கோ உடலுக்கோ துன்பமே இல்லையே. அப்புறம் எப்படி தோல்வின்னு சொல்லுவ? நாம நரகத்துக்கே போனாலும், அவ்வளவு அடி வாங்கினாலும், எவ்வளவுதான் துன்புறுத்தப்பட்டாலும் அதை தாங்கிறதுக்கான வலிமை இல்லாம எப்படி அவ்வளவு அடி வாங்க முடியும்? சாவே கிடையாதுன்னா அப்புறம் ஏன் பயப்படணும்? அனுபவிக்கிறோம்ல, புரியுதா? அந்த துன்பத்துக்கு பயந்தா அந்த தவறை செய்யாத ஒரு குணம் வரணும், உணர்வு வரணும். துன்பத்துக்கு பயமே இல்லை அப்படின்னா அந்த தவறை மறுபடி செய்வோம். துன்பப்படுறத சகஜமா ஏத்துக்கிறவங்க ஒரு வகை இருக்காங்கல்ல, துன்பப்படுறத சகஜமா ஏத்துக்க முடியாம பார்த்தாலே பயப்படுறவங்க ஒரு வகை இருக்காங்கல்ல. அப்பதான் அவன் பரீட்சை எழுதும் போது இதுவரைக்கும் நம்ம என்ன பரீட்சை எழுதணும், வாழ்க்கையை எப்படி பதிவு பண்ணோம், இப்போ பதிவு பண்றதுக்கு யோசிக்கிறோம். ஏன்? துன்பத்தை கண்டு அஞ்சிடும். அஞ்சுவது அஞ்சாமை பேதமை. இப்ப அச்சம்னு ஒண்ணு வந்துச்சுன்னா நீ எழுதுற காலத்துக்கு முன்னால அந்த பதிவு பண்ற பரீட்சைய வாழ்க்கைய பாஸ் ஆகிறதுக்கு முயற்சி பண்றோம். அதாவது வெற்றி பெற முயற்சி பண்றோம். இந்த வாழ்க்கையில வெற்றி தோல்வியே கிடையாது. வெற்றிங்கிறது எப்போ? விடுதலை அப்படிங்கிறத பற்றி யோசிக்கும் போது எப்ப நீ அச்சப்படுறியோ, நரகத்துக்கு போக பயப்படுறியோ, துன்பத்தை கண்டு எப்ப அஞ்சுறியோ, அப்போ விடுதலைக்கான யோசனை, வெற்றிக்கான பாதை ஆரம்பமாகுது. அது வரைக்கும் வெற்றி தோல்வியே கிடையாது. நீ ஏழையா பிறந்தாலும் சரி, நாடாளு மன்னனா பிறந்தாலும் சரி, நடிகனா பிறந்தாலும் சரி, தொழிலதிபர் பிச்சைக்காரனா பிறந்தாலும் சரி, வெற்றி தோல்வி எல்லாம் கிடையாது. எப்போ உனக்கு அமங்கலத்தையும் அருவருப்பையும் பார்த்து, துன்பத்தை பார்த்து பயமும் வருதோ, அப்போ வெற்றிக்கான பாதை ஆரம்பம். புரியுதா? அப்போ காலம்ங்கிறது இன்னைக்கு நேரத்துல காலங்காலமா இனம், மொழி, மதம் பேதம் இல்லாம இந்த பூமி முழுவதுமே மனிதர்கள் பிறக்கிறாங்க, வர்றாங்க, வாழ்றாங்க. போட்டி, பொறாமை, வஞ்சகம், சூதி எல்லாமே இருக்குது. அதுல ஆயிரம் பேர்கள்ல பகவான் சொன்ன மாதிரி பக்குவமடைய முயற்சி செய்ய ஆரம்பிக்கிறான்ல, அப்படி ஆரம்பிக்கும் போதுதான் வெற்றிக்கான பாதையே ஆரம்பமாகுது. அது வரைக்கும் வாழ்க்கை மறுபடி வெற்றி தோல்வியே இல்லாம பரீட்சை எழுதுறான். பழையபடி புதிய வாழ்க்கை மாற்றி அமைக்கப்படுகிறது. பழையபடி பரீட்சை எழுதுறான். அதாவது வாழ்றதுதான் பரீட்சை. புரிஞ்சதா? மறுபடி வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இப்படி தொடர்ந்து வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு வாழ்க்கையும் ஒவ்வொரு விதமான பரீட்சை, வெவ்வேறு. அதுல வெற்றி தோல்வியே கிடையாது. எப்போ துன்பத்தை கண்டு பயப்படுறோமோ, தண்டனையை கண்டு பயப்படுறோமோ, அதர்மத்தை கண்டு பயப்படுறோமோ, அஞ்சுறோமோ, அப்போ பகவான் என்கிட்ட வா, நான் பார்த்துக்கிறேங்கிற. சாதுக்களை காப்பதற்கும் தர்மத்தை நிலைநாட்டுவதற்கும் யுகந்தோறும் நான் வருவேன் இருக்கிறார். ஒவ்வொரு தடவையும் நீ யுகத்துக்கு யுகம்னு கிடையாது, ஒவ்வொரு நொடிக்கும் வருவார். நீ எப்படியெல்லாம் பயப்படுறியோ, எப்பெல்லாம் அச்சப்பட்டு அம்மா அப்படின்னு பகவான ஹரே கிருஷ்ணா அப்படின்னு அழைக்கிறியோ, அப்ப எல்லாம் உனக்கு துணைக்கு வந்துடுவார். அப்ப வெற்றிக்கான பாதை ஆரம்பம். அதாவது பிறப்பு இறப்பு சுழல். மீண்டும் பரீட்சை எழுத வேண்டிய அவசியம் இல்லை. மீண்டும் பரீட்சை எழுத வேண்டாம்னு சொன்னாலே என்ன அர்த்தம்? வெற்றின்னு தானே அர்த்தம். நீ மறுபடி எழுது அப்படின்னு சொன்னா அதுக்கு பேர் ஃபெயிலுன்னு தானே அர்த்தம். புரியுதா? அப்போ மறுபடி எழுதுறதுல அந்த வாழ்க்கையில அதுல வெற்றி தோல்வி, உயர்வு தாழ்வை நீங்க வெற்றி தோல்வியா நினைச்சு கூடாது. இவன் பண்ண பாவம் இப்படி பிச்சைக்காரனா இருக்கான், இவன் பண்ண பாவம் புண்ணியம் அவன் பணக்காரனா இருக்கான், அதெல்லாம் கிடையாது. பிச்சைக்காரனும் புண்ணியம் பண்ணியிருப்பான். அன்னைக்கு அவனுக்கு எவனோ ஒருத்தன் சாப்பிட முடியாத பணக்காரன் முழுசா புரியா, என் பிறந்த நாள் இது, என் புள்ள பிறந்த நாள் இது, இந்த வச்சுக்கோ அப்படின்னு துணிமணி சாப்பாடுலாம் கொடுத்துட்டு போயிருயா. அப்ப அவன் புண்ணியத்திற்கான அவனுக்கு கிடைக்குது. ராஜா மாதிரி முன்னையும் பின்னையும் அதிகாரிகளும் அரசாங்கமும் மரியாதையா நடத்திக்கிட்டு இருந்த அதே ஒரு நபர்
கைதியா நடந்த காட்சியெல்லாம் பார்த்துக்கிட்டு தானே இருக்கும். தங்க கோப்பையிலேயே கழிப்பறைகள்லாம் வச்சிருந்தேன் அவர்கிட்ட. உலகம் முழுவதும் அதை பிரசித்தியா பேசுறாங்க கொஞ்ச நாளைக்கு முன்னால, கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்னால. அதே அவனுடைய அரண்மனையிலேயே, அந்த ஆள் பேர் ஞாபகம் இல்லை, அதே அரண்மனையிலேயே உடுத்த துணி இல்லாம நிர்வாணமா விரட்டி விட்டு நாயை விட்டு கடிக்க விட்டானுங்க. அவனுடைய அரண்மனையிலேயே பிறந்த மேனியா ஓடினா, கோர்ட்லையும் நிறுத்தினாங்க. கொடுமையானவனா சித்தரிக்கப்பட்ட அவன் சதாம் ஹுசேன். இது நமக்கு தெரிஞ்சது. ஆனா தெரியாத விஷயங்களா நம்ம பக்கத்து வீட்டுக்காரர்ல இருந்து, பக்கத்து கவுன்சிலர், வார்டு உறுப்பினர்ல இருந்து, அரசியல் தலைவர்கள், பெரிய தலைவர்கள் வரைக்கும், சினிமா நடிகர்கள் வரைக்கும், செல்வந்தர்கள், இப்படி அரசு உத்தியோகஸ்தர்கள், பெரிய அதிகாரிகள் அப்படின்னு பலரை பார்க்கிறோம். அதுல எவ்வளவோ பேரு அதே மாதிரி நல்லா வாழ்ந்துட்டு, சிறப்பா வாழ்ந்துட்டு, எனக்கு தெரிஞ்ச ஒரு பெரிய காவல்துறை அதிகாரி எல்லாம் ரொம்ப அதிகாரப்பூர்வமா வாழ்ந்துட்டு, அவர் ஓய்வு பெற்றதுக்கு அப்புறம் அவருடைய துறையில இருக்கிற உயர் அதிகாரிகளே அவருக்கு சேர வேண்டிய அந்த அரசாங்க உத்தியோகத்துல தர வேண்டிய அந்த சேமிப்பு பணம், குடும்ப சேம நல நிதி, அந்த இடம் வாங்குறதுக்கு அவர் பட்ட பாடு பெரும்பாடு. அது மட்டும் இல்லாம வைத்தியம், மருத்துவமனை அப்படின்னு வயதான காலத்துல ஓய்வு பெற்றதுக்கு அப்புறம் அவர் குடும்பத்தையும் மனைவியும் மக்களையும் காப்பாற்ற முடியாம ரொம்ப மோசமான நிலை. வயிற்றுப்பாட்டுக்காக எங்கேயோ ஒரு ஒரு எதுல ஒரு ஒரு தாழ்ந்த ஒரு இடம், அதை பத்தி சொல்ல விருப்பம் இல்லை, சட்டவிரோதமான அந்த இடத்துல வெறும் காவலனா, சொன்னபடி கேட்கிற காவலனா அந்த உயர் அதிகாரி வைத்த ஒருவேளை கஞ்சிக்கு அப்படி வாழ்ற நிலைமை வந்துச்சு. இது வாழ்க்கை மாற்றியமைக்கப்படுகிறதே தவிர பாவ புண்ணியத்தினுடைய அளவு வித்தியாசங்களை வச்சு ஒருத்த வெற்றி தோல்வின்னு சொல்ல வேண்டியது இல்லை. நீங்க அந்த மாதிரி யோசிக்க வேண்டாம். எப்போ தீமை கண்டு எப்போ அஞ்சுறமோ அப்ப நமக்கு இறைவனுடைய பாதுகாப்பு அப்படிங்கிறதுக்குள்ள போகலாம். அதை ஆரம்பத்துல இருந்து தீமையை கண்டு அஞ்சுவதற்கு முன்னாடியே தீமை அது வேண்டாம்னு பெரியவங்க சொல்லி இருக்கிறத நம்பி தீமையை திரும்பி கூட பார்க்காமலே பகவானுடைய பாதுகாப்புக்குள்ள வந்துடலாம். அப்போ பகீரத மன்னனுடைய மூத்தவர்கள் சகோதரர்கள், அவனுடைய மூத்த பெரியப்பா அந்த மாதிரி சகோதரர்கள் எல்லாருமே சேர்ந்து மொத்தம் 60,000 பேர் அந்த சகர மன்னனுக்கு. சகர மன்னன் அவன் தாயத்தில் இருக்கும் போதே அவனுக்கு அவனுடைய சித்திமார்களாலேயே விஷம் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ அதை வச்சுதான் இவ்வளவு நேரம் இப்படி பேசிக்கிட்டு இருந்தோம். அப்போ காலங்காலமா இந்த துரோகமும் நம்பிக்கை, சித்தியே தன்னோட சகோதரிக்கு வயிற்று பிள்ளைக்காரிக்கு விஷம் கொடுப்பாங்களா? இதை விட கொடுமை வேற என்ன இருக்கு? அப்போ அது அந்த காலத்திலே நடந்திருக்குல்ல. அப்போ கொடுமை நடக்கிறது மனிதர்களுக்கு இங்க வாழ்க்கை முறையில, அது எந்த தேசமா இருந்தாங்க, குளிர் பிரதேசத்துல இருக்கிறவ அவனுடைய வாழ்க்கை முறைய வெப்ப பிரதேசத்துல வந்தவன்ட்ட கொண்டு வந்து திணிச்சு பழக்கம் கொடுத்துட்டியா. தட்பவெப்ப சீதோஷண நிலை சரியா இருக்கிற இந்த தேசத்துக்கார குளிர் பிரதேசத்துல போய் அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்றதுக்கு இங்க இருந்து பழக்க வழக்கங்களை கொண்டு போய் வாழ்முறைகளையும் உணவுகளையும் கொண்டு போய் அங்க கொடுத்துட்டியா. குளிரும் இல்லாம வெப்பமும் இல்லாம சரியா வாழ்ற இடத்துல வாழ்ற நம்ம பாரதத்திலும் பல்வேறு பழக்க வழக்கங்களை உள்ள வாங்கி போட்டுக்கிட்டியா. பறவைகள் கூட குளிர் பிரதேசங்கள்ல இருந்து குறிப்பிட்ட காலத்துக்கு பாரதத்துக்கு வந்து வாழ்ந்துட்டு இங்க குஞ்சு பொறிச்சுட்டு போயிருது. குஞ்சுகள் பின்னாடியே அங்க குளிர் அதோட இடத்துக்கு போயிருது வசிப்படுறதுக்கு. ஆக மொத்தத்துல குளிரும் வெப்பம் அதிகமா இருக்கிற இடம், குளிர் அதிகமா இருக்கிற இடம், குளிரும் வெப்பமும் சமமா இருக்கிற இடம் அப்படிங்கிற அந்த 3 விதமான வாழ்க்கையில இருக்கிறவங்களும் இன்னைக்கு இடம் மாதிரி செயற்கையா தங்களுக்கு அனுமதிக்கப்பட்ட இடத்துல வாழும் முறையை தவற விட்டுட்டு வெவ்வேறு இடங்கள்ல போய் வெவ்வேறு கலாச்சாரங்களை எல்லாத்தையும் ஒன்னா கலந்து வாழ்றதுல பாவ புண்ணியம் எல்லாம் கிடையாது. பாவ புண்ணியம்ங்கிறதுக்கு தகுந்த மாதிரி எல்லாருக்குமே பாவம் புண்ணியமும் சமமா தான் இருக்குது. அதனால இன்பமோ துன்பமோ இரவோ பகலோ அனுபவிச்சுட்டு தான் இருக்கான். உடல் இன்பங்களை அனுபவிக்கிறது, நோய்க்கு ஆளாகிறது, வைத்தியத்துக்கு பார்க்கறது, அப்புறம் பழையபடி வாழ்க்கையை புதிய வாழ்க்கைக்கு மாற்றி அமைக்கப்பட்டவனா அந்த காலத்துக்குள்ள போறது அப்படின்னு சுத்திட்டு தான் இருக்கிறோம்.
இதுல துரோகமும் புதுசா எல்லாம் வரல. இன்னைக்கு நேத்தா இப்ப கூட அவ்வளவு பெரிய கொடிய துரோகம் எல்லாம் இன்னைக்கு யாரும் செய்ய மாட்டாங்க. கேட்கவே பயமா இருக்குது. கர்ப்பிணி பொண்ணுக்கு யாரும் விஷம் கொடுப்பாங்களா? கொடுத்துருக்காங்க பகீரதனுடைய பரம்பரையில. அதுலதான் சாகரமானார் வந்திருக்காரு. அவருக்கு தான் 60,000 பிள்ளைங்க. அந்த வம்சாவளியில வந்தவன் தான் பகீரதன். அந்த ஒரு நல்லவனால ஒரே ஒரு பிள்ளை அவன் தீமை கண்டு அஞ்சுல, அந்த நரகம் கண்டு அஞ்சுல அந்த நல்லவனால அவனுடைய கடுமையான தவத்தினாலனா பொறுப்பான தவம், அதைத்தான் கடுமையானன்னு சொல்றது. கடுமையானனா கஷ்டமான அப்படின்னு சொல்லல. கடுமையானன்னா பொறுப்பான, சிரத்தையோட செய்கிறது. அதனுடைய விளைவு, அதனுடைய பலன் தெரிஞ்சு அதையும் தியாகம் பண்ற அளவுக்கு பரந்த மனசுள்ள நல்ல மனசுள்ள ஒருத்தன். அந்த ஒருத்தன் அவனுடைய வாழ்க்கையை வாழ்றதுக்கு பதிலா அவனுடைய வாழ்க்கையை தியாகம் பண்ற. நம்ம ஒரு நாள் ஒரு பொழுது ஒரு டம்ளர் தண்ணி தவிக்கிறத தள்ளி போட்டு குடிக்கிறது கூட காலத்தின் கணக்குல அவன் அந்த தவிக்குது தண்ணி, அதை இப்ப குடிக்கல, நான் இப்ப பாவத்தை கேட்டுக்கிட்டு இருக்கேன், பகவத்கீதை கேட்டுக்கிட்டு இருக்கேன், கோயில்ல வரிசையில நிக்கிறேன், பகவான் சேவிச்சுட்டு தான் தண்ணி கூட குடிப்பேன் அப்படின்னு இருக்கிற அந்த ஒரு சின்ன தியாகத்துக்கு, அது நமக்கு பொறுத்த வரைக்கும் தான் சின்ன தியாகம். ஆனா தவிப்போட இருக்கிறவனுக்கு அது பெருசா கூட இருக்கலாம். ஆனா காலம் அதை உயர்வா மதிக்குது. ஒரு சிறிதளவு முன்னேற்றம், ஆன்மீக முன்னேற்றம் கூட மிகப்பெரிய ஆபத்துல இருந்து காப்பாத்துன்னு கிருஷ்ணர் சொல்லி இருக்கிறார் பகவத்கீதையில. அந்த மாதிரி அந்த தண்ணி குடிக்கிறத தள்ளி போட்டதுக்கே நமக்கு ஒரு பலன் கிடைக்குதுன்னா, அவன் காலங்காலமா தன்னுடைய புலன்கள் அத்தனையும் உயிரை ஒடுக்கி உடலை உருக்கி உட்கார்ந்து தவம் இருக்கிற ஒரே நினைவோட இருக்கிறான்னா அவனுக்கு ஏன் கங்காதேவி நேரடியா வந்து காட்சி கொடுக்க மாட்டான்? அவனை அழைச்சிட்டு போறாங்க, விண்ணுலகத்துக்கு போறான், அங்க பாக்குறான். அவனுக்கு தெரியல முன்னோர்கள் இது பூரா சாம்பல் குவியலா இருக்குது. என்னடா சாம்பல் குவியல்னா, கபில முனிவருடைய சாபத்தினால உன்னுடைய முன்னோர்கள் எல்லாம் சாம்பலாக்கப்பட்டார்கள்ன்றாங்க. கபில முனிவருடைய சாபமா? அது எப்படி வந்துச்சு அப்படின்னா, இந்த சாகர மன்னர்கள் 60,000 பேர்களும் பூமியை ஆள்றதுக்காக, கதையை நான் சுருக்கமா சொல்லியிருக்கேன். கதையில வியாக்கியானமா அது எப்ப நடந்தது, எப்படி நடந்தது, அவங்க பேர் என்ன, அது எப்படி போனாங்க அப்படின்லாம் யோசிக்க வேண்டாம். அதெல்லாம் தேவையும் இல்லை. கருத்து என்னங்கிறத மட்டும் பார்த்துக்கிட்டா நம்மளால இப்ப அவ்வளவுதான் முடியும். நமக்கு கிடைச்சிருக்கிற கால அவகாசத்துக்கும் கலியுடைய தோஷத்துக்கும் நம்ம ஆழ்ந்து யோசிச்சு வியாக்கியானம் எல்லாம் பண்ண வேண்டியது. ஏன்னா நான் பண்டிதன் ஆகல, உங்களையும் பண்டிதனாக்க சொல்லல. பரீட்சையை ஒழுங்கா எழுதி தீமை என்று விலகுங்கிறது மட்டும்தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். முன்னோர்கள் மேல பாசத்துல சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். நமக்கு அடுத்து வரக்கூடிய நமது பிள்ளைகள் பின்னோர்களுடைய பாசத்திலையும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அடுத்து வர்றவனும் சரியா வாழணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம கருத்தை தான் எடுத்துக்கிறோம். புரியுதா? அது மாதிரி அந்த கபில முனிவர் சிறந்தவர். அவர் தீமையினால தீய வரத்தை அவரால் கொடுக்க முடியாது. ஆனா அவரால் தான் இவங்க எரிஞ்சு சாம்பலானது. அது அவங்க பண்ண தப்புனால, அவரை குற்றவாளியா நினைச்சதுனால. இவங்க யாக குதிரை, பூமியை ஆடுறதுக்காக யாக குதிரையை அனுப்பி இருப்பாங்க. அது திரிஞ்ச இடம் பூரா எனக்கு சொந்தம்ங்கிறது எப்பேற்பட்ட அயோக்கியத்தனம். இது ஒரு வீரமா ஒரு காலத்துல மதிக்கப்பட்டது. உன் மாட்டை நீங்க அவுத்து விட்டுற, நீங்க ஆடு மேய்க்கீங்களா, உங்க ஆட்டை அவுத்து விட்டுறீங்க, அது வெள்ளாமையில போய் மேயுது, அது எங்கெல்லாம் மேயுதோ அந்த நிலமும் பயிரும் எல்லாம் எனக்கு சொந்தம்னா எப்படி இருக்கும்? எப்படி? இப்படி ஒரு காலத்துல இருந்துச்சு. நம்ம முன்னோர்கள் குதிரையை அவுத்து விட்டுருவான், அது எங்கெல்லாம் போகுது அந்த இடம் பூரா அவனுக்கு சொந்தமா. ஒண்ணு அடங்கி கப்பம் கட்டணும், அவன் ஆட்சி செஞ்சுக்கலாம். எதிர்த்தான்னா அடைச்சா அவன் நாட்டை, அவனை அழிச்சிட்டு நாட்டை பறிச்சு தன்னோட நாட்டோட சேர்த்துக்குவானா. இப்படி ஒரு அதிகாரம் இருந்தது. இன்னைக்கு ஓட்டு போட சொல்றானுங்கல்ல, அன்னைக்கு மாதிரி இதே அயோக்கியத்தனம், ஓட்டு போட சொல்ற அயோக்கியத்தனம் ஆயிடுச்சு அந்த குதிரை அடுப்புற அயோக்கியத்தனமும். இவ்வளவு துணிச்சலா நான் ஏன் ரெண்டையும் அயோக்கியத்தனம் சொல்றேன்னா, இங்க ஓட்டு போடுற முறை அறிவாளியா? அவனுக்கு நாடும் தெரியாது, மக்களும் தெரியாது, பண்பும் கிடையாது, ஒரு பாசம் கிடையாது. நான் அரசாங்கம் எப்படி நடக்கும், நம்ம எதிர்காலத்துல நம்ம பிள்ளைங்க கல்வியும் செல்வமும் பெற்று எப்படி வாழுவாங்க அப்படிங்கிற எந்த யோசனையா இருந்துச்சுன்னா, இவன்
இவனுக்கு பிடிச்சவனுக்கு, இவனுக்கு தகுந்த மாதிரி இவனை புகழ்றவனுக்கு, இவன் களவாடித்தனத்துக்கு இவனுடைய அயோக்கியத்தனத்துக்கு உதவி செய்யறவனுக்கு வாக்களிக்க முடியுமா? விரல்ல மைய வச்சு அவன் பிள்ளைகளையோ நாட்டையோ பண்பையோ சமூகத்தையோ தெய்வத்தையோ நினைச்சிருந்தானா, தர்மத்தை அதர்மத்தை யோசிச்சிருந்தானா, அவன் என்ன தகுதியில் இருக்கிறான்னு பார்த்துல அவனை சரி இவன் வேணா ஆளட்டும் அப்படின்னு இவன் அனுமதிக்க முடியும். இங்க நாம் பார்த்து சரி நீ இந்த இடத்த பார்த்துக்கப்பா, இந்த இடத்துல உள்ள பிள்ளைகளை எல்லாம் நல்லபடியா பார்த்துக்கோ, நல்லா படிக்க வை, நல்லா வேணுங்கிறத கொடு, அவங்க என்ன தருவாங்களோ அதை வாங்கிக்கிட்டு அவங்களுக்கு நன்மை செய்யும் அப்படின்னு நான் சொல்றேன்னா நான் அதிகாரி தானே. அந்த அதிகாரிங்கிற எண்ணத்துல எவனாவது வாக்களிக்கிறானா? இது எப்படி முட்டாள்தனமான அயோக்கியத்தனமோ அதே மாதிரி தான் புதிய மேய விட்டுட்டு அது மேஞ்ச இடம் பூரா எனக்கு சொல்லணுங்கிறதும் இதே மாதிரி தானே. அப்படித்தானே அர்த்தம். எல்லாம் செயல்கள் வேற வேறையா இருக்குதே தவிர காலங்காலமா இந்த அதர்மத்துக்கும் தர்மத்துக்கும் போராட்டம் இருந்துகிட்டே தான் இருக்கு. அப்பப்போ அதர்மம் தலையெடுக்கும் போதெல்லாம் சத்துன்னு மண்டையில தட்டி உட்கார வைக்கிற மாதிரி பகவான் தான் வந்து அதிகாரம் பண்ண வேண்டியது. இது காலங்காலமா நடந்துகிட்டு தான் இருக்கு. அப்படி இருக்கிறதுல இவன் கடுமையான தன்னுடைய தியாகத்தினால தன் வாழ்க்கையே மொத்தத்தையுமே வாழ்க்கைங்கிற அந்த அனுபவிப்ப மொத்தத்தையுமே தியாகம் பண்ணிட்டு போறாரு. நாம கொஞ்சோண்டு தியாகத்தினால புலனுக்கு தேவையான சீனியை கொடுக்காம இவ்வளவு நேரம் உட்காந்து பகவானை சிந்திக்கிறது இந்த முயற்சியால நமக்கு கிடைச்ச பலன் பகீரதனுடைய சரித்திரத்தை படிக்கிற பலன், அவருடைய சரித்திரத்தை தெரிஞ்சு புரிஞ்சுக்கிற பலன், இது நமக்கு கிடைச்சிருக்கு. பகீரதனை போல நம்மளால சாதிக்க முடியாதுங்கிறது என்னவோ உண்மைதான். ஆனா பகீரதனை போல கொடுமையான கொடுமையும் நம்ம முன்னோர்கள் பண்ணலைங்கிறதும் உண்மைதான். அந்த அளவுக்கு கொடுமையானவங்க கிடையாது நம்ம முன்னோர்கள். அவனுக்கு அந்த மாதிரி நாம வயிற்றுல இருக்கும்போது நமக்கு யாரும் விஷம் கொடுக்கல. நம்ம ஆத்தாளுக்கு கொடுத்தாங்களே என்னமோ தெரியல. விஷத்துக்கு பதிலாக இன்னைக்கு தான் காபி டீன்னு கட்டதையும் குடிக்குமே சாப்பிட்றோமே. உணவே விஷமாயிருச்சு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும், இன்னும் யோசிச்சோம்னா ரொம்ப விஷமா இருக்கும். சுவாசிக்கிற காற்றே விஷமாயி போச்சு. இப்போ இருந்தாலும் அந்த துரோகங்கள் காலகாலமா இருக்குங்கிறத பார்த்துக்கணும். அப்போ பார்க்குறான், அவனுடைய தியாகத்தினால விண்ணுலகத்துக்கு போறான், எல்லாரையும் பார்க்குறான். கபிலரால உன்னோட முன்னோர்கள் யார் இருந்தா, அப்போ இவங்க எல்லாரையுமே கடை தேற்றணும்னா நான் என்ன செய்ய அப்படின்னு கேட்கிறான். கங்கா தீர்த்தத்தால மட்டும்தான் கரைச்சா இவங்க எல்லாம் மோட்சகதி அடைவாங்களே தவிர இல்லைன்னா இந்த சுமையெல்லாம் ஓர் தலையில் தான் இருக்கும் அப்படின்ட்டாங்க. இது வேணா நாம ஒத்துக்கலாம். நம்ம முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தாங்களோ தெரியாது. அவங்களுக்கு யாரும் நமக்காக நாம தான் இருக்கிறோம். இந்த வம்சாவளியில நமக்கு தான் இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்குது. பகவானுடைய கருணையினால முன்னோர்களுக்கு விடுவிக்கிற பகீரதனுக்கு வாய்ப்பு கிடைச்ச மாதிரி நமக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அவனுக்கு பகவான் நேரடி அனுக்கிரகம் கிடைச்சது, நமக்கு பகவான் பகீரதன் மூலமா அனுக்கிரகம் கிடைக்குது. அவன் வரலாறு படிக்கிறதுனால இல்லையா, அதை கிடைக்கிறதுனால அது பகவான் சிவபெருமானுடைய அனுக்கிரகம். இவர் போய் கேட்ட உடனே கங்கா மாதாஜியும் உடனடியா நான் வாரேன்ப்பா, நான் நடந்து போறேன், என் பின்னால நீங்க வாங்கன்னு கூப்பிட்டுட்டா வாரேன்ட்டு அம்மா. அவ பகவான் விஷ்ணுனுடைய மகாவிஷ்ணுனுடைய பெருவரில் இருந்து தோன்றி பூமியில ஆகாய சக்கரடியா வந்துட்டு இருக்கான். இவன் நடந்து வர்ற வழியில என் பின்னால வாழ்ந்தவொன்னா உன் மகனே தவத்துக்கு கட்டுப்பட்டு உன் பின்னால நான் வாரேன்னு சொல்லிட்டான். இவன் அந்த சாம்பல் குவியல்கள் வழியா நடந்து வர்றான். நடந்து வரும்போது அவ கேட்கிறா, என்னோட வேகத்தை பூமி தாங்குமா? பூமாதேவி என்ன செய்வா? அவன் விழுகிற வேகத்துல அவ தாங்க மாட்டாளே அப்படின்னு கேட்கும்போது, இது வெறும் எக்ஸாமினேஷன் கால் தானே, இது மற்ற உலகங்கள் மாதிரி இதை விட பிரம்மாண்டமான உலகத்துல இருந்து அவ்வளவு உயரத்துல இருந்து விழுகும்போது பூமியால தாங்க முடியாதுல்ல, அதனால இங்கே வர்றதுக்கு தாங்க முடியுமான்னு கேட்கும்போது, பூலோகத்துல சகல ஜீவர்களுக்கும் எல்லா உலகங்களுக்கும் பரமே ஈஸ்வரனான புனிதமானவராகவும் மங்களமானவராகவும் எல்லா ஜீவர்களுடைய ஜட வாழ்க்கையை காப்பாற்றுகின்றவராகவும், அதாவது எக்ஸாம் ஹால்ல இருக்கிற எக்ஸாமினர் அப்படி இருக்கிற அந்த பகவான் பரமேஸ்வரன்
சச்சிதானந்த சதாசிவ மூர்த்தி தட்சிணாமூர்த்தி அவர்கிட்ட வந்து வேண்டி கேட்கும்போது அவர் தான் இருக்கிறதுல நிறைய ஜடாமுடியெல்லாம் வச்சிருக்கிறார். அவருக்கு ரொம்ப பாசம். பகவான் மகாவிஷ்ணுடைய பாதத்துல இருந்து புறப்படுற கங்காதேவி மேல அவளுடைய அழகு, ஸ்பரிசம், அவளுடைய வலிமை, அவளுடைய இனிமை, அவளுடைய மென்மை, அவளுடைய குணம், அவ சகல ஜீவர்களையும் ஆதரிக்கிற, சகல ஜீவர்களுடைய எப்பேற்பட்ட குற்றங்களையும் தாய் போல குற்றங்களை கழுவி பாவங்களை கழுவி காப்பாத்துறவர் அப்படின்னு அவருடைய குணநலத்து மேல சிவபெருமானுக்கு அபரிவிதமான ஆசை. ஏன்னா மங்களமானவர்களுக்கு மங்களமானவர்களை பார்த்தாலே பிடிக்கும். கற்றோருக்கு கற்றோரே காமுறுவர்னு சொல்லியிருக்காங்கல்ல, அந்த மாதிரி ஒரு சிறந்தவர்களுக்கு ஒருத்தருடைய செயல் புற தோற்றத்துல வசீகரிக்கப்பட்டோம்னா அது தப்பு, யோக்கியமான அன்பு கிடையாது. ஆனா அவங்க சொல்லு செயலு வாழ்க்கை முறை அது மேல நம்ம வசீகரிக்கப்பட்டு அழகா இருக்காங்க, அழகான வாழ்க்கை, நேர்த்தியான சொல்லு, நேர்த்தியான நடத்தை, நேர்த்தியான பண்பு அப்படின்னா அவங்க மேல நமக்கு மதிப்பும் பாசமும் வரும்ல. அந்த மாதிரி வந்ததுல சிவபெருமானுக்கு அவங்க வர்றது கங்கை வந்து புனித இடத்துல இருந்து புறப்பட்டு வரலாம், பகவான் விஷ்ணு மகாவிஷ்ணுடைய பாதத்துல இருந்து. இன்னொன்னு அவருடைய தன்மை இப்படி இருக்குது, சகல ஜீவர்கள் மேலேயும் அவளுக்கு பாசம், எல்லாருடைய பாவத்தையும் கழுவுறவர், எல்லாரையும் கடை தேற்றவர், காரண காரியங்கள் இல்லாமலே எந்த வேண்டுதலும் இல்லாம கங்கையில குளிச்சாலே போதும், கங்கா ஜல கடிதா பீதா, பகவத்கீதா கிஞ்சித கீதா, பஜகோவிந்தத்துல சிவபெருமானை பாடியிருப்பாரு. அந்த மாதிரி கங்காஜல ஒரு துளி வாழ்நாள்ல அவன் கங்கை தீர்த்தத்தை ஒரு துளி பருகி இருந்தாலும் அவனுக்கு எவனோட எந்த சச்சரவும் இல்லைன்னு சொல்றாங்க. அப்பேற்பட்டது வரும்போது இவருக்கு ஏன் பாசம் வராது? இவரு சர்வலோக மகேஸ்வரன், எல்லா உயிர்களுக்கும் ஈஸ்வரன், எல்லா உயிர்களுக்கும் பாசமா உலக வாழ்க்கையே பரீட்சை எழுதுறதுக்கு வசதி வாய்ப்பை உண்டு பண்ணி கொடுக்குற கால பகவான், விருத்தி பகவான், தமோகுண பகவான், அழிக்கும் சக்தி, புரியுதா? தீமை அழிக்கிறவரு, எப்போதும் சுடலையில காத்திருக்கிறவரு, சரீரத்திலிருந்து வர்ற சாம்பலை எடுத்து பூசிக்கிட்டு ஜீவர்களுக்காகவே நர்த்தனமாடுறவர், காலத்தையும் கட்டுப்படுத்தி வச்சிருக்கிறது, பஞ்சபூதங்களையும் ஜீவர்களுக்கு உதவியாகிறதுக்காக இருக்கிற சதாசிவம், எப்பவும் மங்களமானவர். அவரு தான் ஜடாமுடியில தாங்குறார். தலையை விரிச்சு அப்படி நர்த்தனமான ஆகாசத்திலிருந்து வர்ற கங்கையை அப்படியே முடிஞ்சு வச்சுக்கிறார். அதுக்கப்புறம் அவர் தலையில இருந்து மெதுவா வேகம் தணிஞ்சு அவர் உடல் முழுவதும் தழுவி பாசத்தோட இவர் தலையில முடிச்சுக்கிட்டத அவளும் பாசத்தோட இவர் தழுவி இவர் உடல் முழுவதும் தழுவுதல்ல இருந்து வலித்து வர்றார். இவர் வர்றதுக்கு சிவபெருமான் வேலை மகாவிஷ்ணு கிட்ட புறப்பட்டு கங்கையினுடைய தன்மை, அடுத்து சிவபெருமான தழுவி வர்றது, இதெல்லாம் வந்த உடனே அப்படியே இவங்க முன்னோர்கள் 60,000 பேருடைய சாம்பலும் கரைக்கப்பட்டு வந்து சேருது. அப்போ இந்த ஸ்லோகத்துல முக்கியமானது, இந்த ஸ்லோகத்துல என்ன சொல்ல நாம புரிஞ்சுக்க வேண்டியது, சகல உலகங்களுக்கும் நன்மையை அளிக்கும் மங்களமூர்த்தியான பரமசிவன் அரசன் பகீரந்தனது வேண்டுகோளை அப்படியே ஆகட்டும் என்று ஏற்று பகவான் ஸ்ரீமன் நாராயணனது திருவடியில் தோன்றியதால் பரிசுத்தம் அடைந்த கங்காதேவியை நிதானமாக தன் ஜடாமுடியில் தாங்கினார். இதுல குறிப்பா கவனிக்க வேண்டியது, அப்படியே ஆகட்டும் ததாசு, அப்படியே ஆகட்டும்ங்கிறது வந்து சாதாரண வாக்கியம் இல்லை. ஒண்ணு வேண்டுதல் கேட்கிறோம், கேட்டதுல எனக்கு இன்னென்ன காரணத்துக்காக இந்தெந்த மாதிரியான வசதிகள் வேணும், அதை நான் இந்தெந்த மாதிரி இப்படித்தான் நான் அதை பயன்படுத்துவேன் அப்படின்னு 3 விதமா நீ யோசிக்கலாம்ல. என்ன காரணத்துக்காக நீ கேட்கிற, அதை எப்படி பயன்படுத்துவ, அந்த பயன்படுத்துறதுக்கு உனக்கு என்ன உரிமையும் தகுதியும் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சு புரிஞ்சு அதுல எந்த பிழையும் இல்லாம சொன்னாதான் அப்படியே ஆகட்டும்னு சொல்ல முடியும். அதாவது நீ சொன்னபடியே ஆகட்டும், அது அப்படியே நடக்கட்டும் அப்படின்னு என்னுடைய பூரண ஆசி அப்படின்னு சிவபெருமான் சொல்லணும்னா நாம வேண்டிக்கிட்டதுல எந்த குறையும் இல்லைன்னு தான். என்ன
இப்போ ஒரு அதிகாரிகிட்ட கொண்டு போய் ஒரு விண்ணப்பத்தை கொடுக்குறோம், வாங்கி பார்த்துட்டு நீ யாருமே தெரியல, உனக்கு எதுக்கு நான் இது தரணும் அப்படின்னு தூக்கி தூர எறிஞ்சிடுறாரு. சரி நான் யாருன்னு காட்டிட்டு அதுக்கு ஆதாரம் எல்லாம் கொடுத்தாச்சு, எதுக்கு உனக்கு இது, இதை வச்சு நீ என்ன செய்ய போற அப்படின்னு தூக்கி தூர எறிஞ்சிடுறாரு. ஏன்னா என்ன செய்ய போறோம்னு சொல்லல. அடுத்து நான் இதை கேட்கறதுக்கான காரணம் இது, என்னுடைய தகுதி இது, நான் இதை வச்சு இன்னது செய்வேன் அப்படின்னு கொடுக்கும்போது அதை வச்செல்லாம் செய்யற அளவுக்கு உனக்கு படிப்போ தகுதியோ இடமோ இல்லையே, அந்த சைடு நாங்க இன்னும் வந்து தரவே இல்லையே, அதை எப்படி நாங்க இப்ப தர முடியும், போயிட்டு ஒரு மாசம் கழிச்சு வா அப்படின்னு கேள்வி. விண்ணப்பம் கொடுத்த உடனே அப்படியே ஆகட்டும் யாராவது ஒப்புதல் கொடுக்குறாங்களா பூரண ஆட்சின்னு? கொடுப்பாங்க. அந்த மாதிரி நம்ம விண்ணப்பம் இல்ல, போய் பிள்ளையார் முன்னால நிக்கிறோம், என்ன கேட்கிற, நீ கேட்ட உடனே அப்படியே ஆகட்டும்னு அவர் சொல்றாரா? சொன்னால்தான் உனக்கு மண்டையில எங்க தெரிய போகுது, அது கல்லு விக்கிரகமா அப்படியே இருக்கிறதா தான் பார்த்துட்டு வர, நீ ஏன் குடுத்துற, நீ ஏன் வாய்ஸுக்கு கும்பிடுற, நீ வாய்ஸுக்கு வந்துடுற, நடந்துச்சா தெரியலையே. எல்லாம் நினைச்சு பாருங்க, எப்பெல்லாம் நம்ம எந்த சாமி கிட்ட எல்லாம் போனோம், என்ன நடந்தது, கங்கைக்கு போனோமா, காசிக்கு போனோமா, ராமேஸ்வரம் போனோமா, திருவிழி போனோமா, திருவிழித்துக்கு போனோமா, நம்ம வீட்டு வாசல்ல இருக்க முச்சத்தி பிள்ளையாட்ட போனோமா. ஒரு இடத்துல பெருமாள் இருந்தா சும்மா நிக்கிறாரு, நம்ம கூட துணைக்கி இருக்கிறாரு, யாருமே இல்லை, நம்ம தான் படிச்சுட்டு இருக்கோம். ஒரு இடத்துல பெருமாளை பார்க்கறதுக்கு 4 நாளா காத்திருக்காங்க வரிசையில, அவர் தானடா அவரு, இவருக்கு என்ன குறைய கண்டுட்டா அவருக்கு என்ன நிறைய கண்டுட்டா, அவர் எப்படி ஒரு இடத்துல ஏன் அப்படி இருக்காரு, ஒரு இடத்துல ஏன் இப்படி இருக்காரு, இதெல்லாம் யோசிக்க வேண்டாம். நம்ம உடம்புல சரீரத்துல வாய் வழியா தான் சாப்பிட முடியும், மூக்கு வழியா தான் சுவாசிக்க முடியும். ஒரு புலனுக்கு ஒரு புலன் கருவிக்கு இன்னொரு புலன் கருவி உதவி செய்யுமே தவிர அது வேலையை இது செய்யாது. நல்ல வாசனை வந்துச்சுன்னா பசியை தூண்டும், கெட்ட வாசனை வந்துச்சுன்னா மூக்க பத்திக்கிட்டு ஓட சொல்லும். ஒரு புலனுக்கு ஒரு புலன் அடையாளம் காட்டி கொடுக்குமே தவிர மூக்கு வழியா சாப்பிட முடியாது. அப்படி சாப்பிடறதா இருந்ததுன்னா டீ வழியா சாப்பிட்டோம்னா நோயாளி இல்லை, அந்தந்த உறுப்பு அந்தந்த வேலை தானே செய்யும். அதே மாதிரி இங்க இருக்கிற பெருமாள் மூக்கா இருக்காருன்னா அங்க இருக்கிற பெருமாள் வாயா இருக்கிறாரு. அங்க லட்டு கொடுக்கலாம், இங்க ஒண்ணும் கொடுக்க மாட்டோம்ல. அங்க இருக்கிற வசதி இங்க யாருக்கும் கிடையாது இல்ல. அப்போ ஜட உலகத்துல அவன் வாழ்க்கையை பதிவு பண்றதுக்கு, விதவிதமா பதிவு பண்றதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையை மாற்றி அமைக்கப்படுவதற்கு எங்க அப்படியே ஆகட்டும்னு உடனடியா நம்ம என்ன கொடுத்தாலும் அதுக்கு நம்மளை சரி பண்ணி தயார் பண்ணி திருத்தி படிகொள்வான். கண்ணினும் சிறுத்தாம்புல அந்த மாதிரி நீ எப்படி மனு விண்ணப்பம் கொடுத்தாலும் அதை திருத்தி அந்த உன்னுடைய விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி உன்னோட தகுதியை மாற்றி அமைச்சு அந்த திருத்தி உனக்கு வேணுங்கிறத கொடுக்கிற இடத்துக்கு தானே வாழ்க்கைய போவ. அப்பதானே போவ. உன்னை அப்படியே ஆகட்டும்னு சொல்லாம நீ தப்பு தப்பா எழுதி கொடுத்துருக்க, உனக்கு வேணுங்கிறது உனக்கே தெரியல, இந்த தூக்கி கொண்டு போ அப்படின்னா எனக்கு தான் தெரியலையே, எனக்கு எது தேவைன்னே தெரியல, அப்புறம் திருத்தி கொண்டு வரனா மறுபடியும் நான் திருத்தி கொண்டு வருவேன். என்ன நினைச்சு கொண்டு வருவேன், நீங்க இந்த தடவையாவது நான் நிறைய தடவை வந்திருக்கேங்கிறதுக்காக இந்த தடவையாவது எனக்கு அப்படியே ஆகட்டும்னு கையெழுத்து போட்டு கொடுப்பீங்களா அப்படின்னு வருவேன். இல்லையா, லட்சம் தடவை வந்தாலும் இப்படியே தான் வந்து இருக்க போயா அப்படின்னு பத்தி விட்டுருவியா. அப்போ நான் எப்படித்தான் எழுதினாலும் என்ன அதுக்கு தகுந்த மாதிரி மாத்தி என் விருப்பத்தை நிறைவேற்றுற இடம் எதுறான்னு பார்த்தா அங்கதான் போவோம். அப்படித்தானே? அதுல மிகப்பெரிய வாய்ப்பு உள்ளது பகவான் நமக்கு அனுகிரகம் பண்ணது. பௌதிக உலகத்துக்கும் இல்லாம, ஆன்மீக உலகத்துக்கும் இல்லாம, கர்மாவும் இல்லாம, புண்ணியம் இல்லாம, பாவமும் இல்லாம, பக்தி பாதையில உனக்கு எந்த குறையும் இல்லை, அப்படியே ஆகட்டும்ங்கிற மாதிரி நமக்கு வாழ்க்கை முறை, அதாவது வாழ்வை பதிவு செய்ய, அதாவது பரீட்சை எழுத பக்கபலமாய் இருந்து சிவபெருமானும் பகவான் விஷ்ணுவும் கங்காயும் மனசால நினைச்சு வணங்குறதுக்கு மனதால செய்த தவம். வாக்கால சொல்றது பகவான் நாமத்தை சொல்லிட்டு அவங்க கதைகளை படிக்கிறது. காயத்தால சொல்றது நமக்கு தேவையான உணவுகளையும் உறவுகளையும் எல்லாத்தையுமே நல்லா இருக்கணும்னு வச்சுக்கிட்டு குறைந்த அளவே தன்னுடைய தேவைக்கும் குறைவாக மற்றவர்களுக்கும் வேணும்னு பாசத்தோடையும் படியோடையும் கோவில வலம் வர்றதும், சிரமத்தை பார்க்காம செயல்படுறதும் உடலால செய்யற தவம்.
புரியுதா? புலன்களை அடக்கி மனசை ஒருநிலைப்படுத்தி உடலை நமக்கு தகுந்த மாதிரி, காலத்துக்கு தகுந்த மாதிரி, அதுக்கு இணையா இணக்கமா சிரமத்தை பார்க்காம பொருட்படுத்தாம விடிய காலில் எழுந்திருச்சு இந்த வந்திருக்குல்ல, இது எல்லாத்துக்குமான பலன். மனதாலையும் வாக்காலையும் செயலாலையும் இருக்கிற தவத்தை நம்ம இப்ப வேலையே பண்ணியிருக்கோம். இது மற்ற பலன் கருதும் செயல்களுக்குள்ள அடப்படாது. முன்னோர்களுடைய ஆட்சிக்கு பூரணமான அனுக்கிரகத்தை பகவான் நம்மளை இப்படி செய்ய வச்சிருக்கிறார். நம்மளை என்ன செய்ய வச்சிருக்கிறாரோ அது நமக்குரியது, அப்படியே ஆகட்டும் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணியிருக்கிறார். நம்ம விண்ணப்பம் பண்ணமா பண்ணலையான்னு கூட தெரியாது. ஆனா நினைச்சோம், விண்ணப்பத்தை அவரே உருவாக்கி அவரே வாங்கி அவரே திருத்தி பணி கொண்டார். அவருடைய கருணையினால பகவானுடைய வைபவத்தை படிக்கிறோம், கேட்கிறோம், நினைக்கிறோம். இன்னைக்கு அப்படியே ஆகட்டும்னு அவர் ஆசீர்வதிச்சிட்டாரு. அதனால நம்ம 60,000 முன்னோர்கள் கிடையாது, பகிர்தலுக்கு கொஞ்சம், அதனால 60,000. நமக்கு எத்தனை ஆயிரம்னு தெரியாது. எல்லாத்துக்கும் சேர்த்து போனவன் இருக்கிறவன் இனிமே போக போறவங்க அத்தனை பேருக்கும் சேர்த்து ஓம் நமோ நாராயணாய. ராதே 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 கோவிந்தா ராதே கோவிந்தா பிருந்தாவன சந்திர அநாதநாத மீன பந்தோ ராதே கோவிந்தா ராதே 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 ராதே.